ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை தாங்க பார்க்க போகிறோம். ஆவி உலகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நம்மளோட இறப்பிற்கு பிறகு நம்மளோட ஆன்மா மேலுலகம் போகுதுன்னு சொல்கிறாங்களே, ஆன்மாவுக்குன்னு தனி ஒரு உலகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? மறுபிறவி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நமக்கு பதில் தெரியாத கேள்விகள் எவ்வளவோ இருக்குங்க. அதில் ஒரு கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனந்துங்கிறவரை வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனந்துங்கிறவர் ஒருத்தர் ஒரு இளைஞராக இருக்கார். அவர் அவருக்கு குடும்பம், அவருக்கு கல்வி, அவருக்கு வேலை, இந்த மாதிரி எல்லாமே அவர் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருதுங்க. அவர் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு சமீபமாக தான் ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு பேசி முடிக்கிறாங்க. 2 பேருக்குமே பிடிச்சி போகுது. இப்படி இருக்கும்போது அவர் எப்பயும் போல் ஆஃபீஸுக்கு 2 வீலரில் போயிட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராதமாக லாரியில் அடிபட்டு அவருக்கு விபத்தாயிருதுங்க. ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாரும் வர்றாங்க. அவருக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அவருக்கு இறந்துட்டாங்கன்னே முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் டாக்டரும் பார்க்குறாரு, இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் இருக்குது. ஆனால் துடிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, மூச்சு இல்லை. ஆனாலும் அவருக்கு உயிர் இருக்குது. அது யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. அவரை புதைச்சிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இவர் ஆனந்துங்கிறவர் மேலுலகம், அவரோட ஆன்மா மேலுலகம் போகுது. அங்கே போய் என்னென்னலாம் அணிக்கிறாரு, அவர் ஆன்மா சந்திக்கிற சம்பவங்கள், அங்கே என்னென்னலாம் நடக்குது, மறுபடியும் அவரோட ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே வந்துருமா, அவருக்கு உயிர் வந்துருமா, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள்.